ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ணால் கார்ட்டூன் அண்ட் அனிமேஸில் இருக்கக்கூடிய டார்க் சீக்ரெட் அண்ட் கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிருந்தது. அதனால தான் பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டோரிமான் எபிசோட்ஸில் சுனியோட ஃபாதர் வந்து நிறைய இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் பார்க்குறதுக்கு ஒல்லியாக சுனியோ மாதிரியே இருப்பார். அவரோட முஸ்டாச் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக குட்டியாக இருக்கும். இவரோட அப்பாவோட முஸ்டாச் மட்டும் இல்லை, நம்ம ஜியானோட ஃபாதரோட முஸ்டாச், தென் டெகிசுக்கி ஃபாதரோட முஸ்டாச், இது எல்லாமே பார்க்கறதுக்கு பாக்ஸ் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு கீழே சின்னதாக இருக்கும். இது ஜாப்பனீஸ் வெர்ஷன்லையும் அண்ட் நம்ம இந்தியன் வெர்ஷன்லையுமே கிட்டத்தட்ட அப்படி தான் பார்த்துருப்போம். பட் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்லாம் அமெரிக்கன் டெலிவிஷன் வெர்ஷனுக்கு போகும்போது அங்கே வந்து மீசே இல்லாத மாதிரி ஆர் அந்த ஒரு மீசை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக அப்படி கொஞ்சம் அவங்களே எடிட் பண்ணி அந்த எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசனாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி அந்த சின்னதாக பாக்ஸ் முஸ்டாச் வச்சிருக்கிறது ஹிட்லர் அப்படியே வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு. ஹிட்லரை வந்து அவங்க வேணுக்குனே அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஈஸ்டர் மாதிரி அந்த இடத்துல வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஹிட்லருக்கும் ஆகாதுல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டிராகன் பால் யூனிவர்ஸில் நம்ம கோகு எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபியர்லெஸ்ஸான ஒரு கேரக்டர்னா கண்டிப்பாக நம்ம கோகு தான் சொல்லுவோம். எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான வில்லனாக இருந்தாலும் நேருக்கு நேராக நின்று தைரியமாக சண்டை போட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னன்றதை பார்த்துருவார், ஒரு வழி பார்த்துருவாரு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மகா வீரன் கோகுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு பயந்து செத்துருக்காரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சீச்சின்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை. நம்ம கோகு வந்து ரொம்ப பயந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து இன்ஜெக்ஷன், நீடில். ஸோ இந்த நீடில் இன்ஜெக்ஷன் இதை பார்த்தா மட்டும் கோகு தெரிச்சு ஓடிடுவாரு. ஏன்னா இதை கண்டாலே அவர் பயங்கரமா பயப்படுவாரு. ஸோ அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கோகுவே இன்ஜெக்ஷனை பார்த்து பயந்து ஓடும் போது அப்போ நம்ம பயப்படுறதுலாம் தப்பு இல்லை. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பயங்கர சிக்மா மேலே தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு தக் லைஃப் கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸில் அவர் ஏஜில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை பார்த்து ஃப்ளர்ட் பண்ண மாதிரியோ அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரியோ காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவரோட ஏஜ் அதிகமாக இருக்கிற பெண்கள் மேலே அவர் வந்து கொஞ்சம் பர்வர்ட்டாக நடக்கிற மாதிரி ஒரு சில எபிசோட்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம சின்சானோட ஒரு சீக்ரெட் லவ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, கசாமா அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. நிறைய எபிசோட்ஸில் நிறைய சீக்வன்ஸ்ல இவங்களுக்கான அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாகவும் ஆக்வர்டாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படியா இருப்பாங்க, இவ்வளோ லிமிட்ஸை தாண்டியுமா போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இது சின்ன பசங்களாக வந்து பார்க்கும்போது மேபி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கூடிய ஒரு ஃபன்னா நினைச்சு அந்த ஒரு விஷயம் இருக்கலாம். பட் ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளா இதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாகவும் ஆக்வர்டாக தான் நமக்குமே தெரியுது. பட் இது அஃபிஷியலாலாம் கன்ஃபார்ம் பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி சின்சானை நோக்கி போயிட்டு தான் இருக்கு. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது நம்ம டோரிமானோட லவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் நீச்சான்னு சொல்லுவீங்க. இல்லை, அவருக்கு அதுக்கும் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நொராமியாக்கோ. ஸோ அவங்க தான் டோரிமானோட ஃபர்ஸ்ட் லவ். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா 1995 அந்த ஒரு அனிமே வெர்ஷனில் கொஞ்சம் டாலராக நார்மல் கேட் மாதிரி காமிச்சிருப்பாங்க பிங்க் கலரில். தென் 2005 அந்த அனிமே ரீமேக் ஆகி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து டோரிமான் வெர்ஷன்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பிங்க் கலரில் இருப்பாங்க. ஸ்டார்டிங் டைமில் ஃபியூச்சர் வேர்ல்டில் 22ஆம் நூற்றாண்டில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு லவர்ஸாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. நம்ம டோரிமானோட காதை எலிங்கெல்லாம் கடிச்சதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் காதே இல்லாத ஒரு பூனை ஆயிடுவார்ல. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானோ கூட வந்து பிரேக்அப் பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கே நம்ம டோரிமான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மீச்சான் பின்னாடி சுற்றிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம டோரிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸு. அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஃபேமிலிக்கு அனிமேட்டட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமான ஒரு அனிமேட்டட் சீரிஸ்னே சொல்லலாம். அது வந்து ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய மூவி சீரிஸ், அதுக்கப்புறம் அரசியல், இது மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் பண்ண மாதிரி எடுத்து பேசியிருப்பாங்க. இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஸ்டோரியே இருக்காது. அவங்க வந்து மோஸ்ட்லி கலாய்க்கிறதுக்காகவே இந்த ஒரு எபிசோட்ஸை உருவாக்கி எல்லாருமே போட்டு கலாச்சி தள்ளியிருப்பாங்க. பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சில எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் கிரிஃபினோட ஒரு ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காராம். அவர் கோமா போனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு மெக் கிரிஃபின் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹோல் ஃபேமிலியுமே கொன்றுறாங்களாம். இந்த ஒரு இன்சிடென்ட்ல இவர் வந்து கோமா போனதுக்கு அப்புறம் இவரோட இந்த ஒரு கோமாக்குள்ள இருந்துகிட்டு காண்றது தான் இந்த ஒரு எபிசோட்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பர்டிகுலர் ஒரு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை. லைக் மெக் கிரிஃபின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸை கொல்ற மாதிரி அவங்களே அவங்கள கொல்ற மாதிரி இது மாதிரினா பல விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க.
அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது லைன் கிங். ஸ்டார்டிங்கில் வந்தால் அந்த ஒரு கிளாசிக் அனிமேஷன் வெர்ஷன் மூவி இருக்குல்ல, அதில் நம்ம முஃபாசாவை கொன்னதுக்கப்புறம் ஸ்கார் கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருந்து அந்த டைமில் அவர் வந்து அந்த ஒரு கிங்காக மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பர்டிகுலர் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டென்னில் இருந்துக்கிட்டு ஜாலியாக ஒரு எலும்பு கூடு மண்டவோட வச்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று அமைச்சிருப்பாங்க. பட் லிட்ரலி அவர் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கல் நம்ம முஃபாசாவோடது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. முஃபாசா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு விளையாடுற மாதிரியும் அதை திட்டுற மாதிரி இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு. ஸோ இவருக்கு முஃபாசா மேல அந்த அளவு கோவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் இதை தாண்டி இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியும் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஒரு விதமான ஒரு ஃபேன் தியரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது என்னன்னா ஸ்கார் கிங் வந்து பாத்தீங்கன்னா முஃபாசாவை கொன்னதுக்கு அப்புறம், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பாடியை வந்து அவரே சாப்பிட்டுட்டாரு. அந்த அளவு முஃபாசா மேல இவருக்கு வந்து ஒரு கோவம், ஒரு வெறி. தென் முஃபாசாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரோட ஸ்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அவரோட டென்ல வச்சு சைக்காட்டிக்கான ஒரு ஆளா நம்ம ஸ்கார் கிங் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் ஒன்று இருக்கு. அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்க போகிறது ஸ்பாஞ்ச் பாப் கார்ட்டூன் சீரீஸில் ஸ்பாஞ்ச் பாப் தான் ஒரு மெயின் கேரக்டராக ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுவார். பட் ஒரு சைட் கேரக்டராக வரக்கூடிய மிஸ்டர் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இருப்பார். ஒரு செஃப் மாதிரியான ஒரு கேரக்டராக காட்டுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவரோட ஹோட்டலில் அவர் சமைக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வச்சு நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா அவரோட ஃபுட் ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அவரை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராப்ஸ், அதாவது அவரோட அந்த ஒரு கிராப் கிளான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொன்று அவங்களோட மீட்டை சமைச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்களுக்கு ஃபீடே பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்காக ஃபீட் பண்ணுவார். அதனால தான் அவரை மாதிரி இருக்கக்கூடிய கிராப் வெர்ஷன்ஸை வந்து நம்ம அந்த ஒரு கார்ட்டூன் சீரீஸில் அதிகமாக பார்த்துக்கவே முடியாது. நிறைய கடல்வாழ் உயிரினங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரை மாதிரி இருக்கக்கூடிய கிராப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடங்களில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்ற காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது ஜியான் ஏன் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் ஏன் நோபிட்டா சுனியோஸ் இவங்ககிட்ட ஒரு மாதிரி வைலண்ட்டாக நடந்துக்கிட்டு அவங்கள புள்ளி பண்ணிட்டு அவங்களோட பொருளை எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஏன் அவர் கொஞ்சம் வைல்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். பட் இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து கவலையாக இருக்கும். ஏன்னா ஜியானோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே ஜியானை வந்து அவ்வளோவா கண்டிருக்க மாட்டாங்க. அடிச்சுக்கிட்டு கேட்குற பொருளை வாங்கி தராமல் ஜியான் கேரக்டர் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. முக்கியமாக ஜியானோட அப்பாவை நிறைய எபிசோட்ஸில் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஜியானோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜியானை போட்டு அடிப்பாராம். இந்த ஒரு கோவம், டிப்ரெஷன் இது மாதிரியான பல விஷயங்களை இவர் ஃபேஸ் பண்ற காரணத்தினால எப்படி வெளிக்காட்டிக்கிறதுன்னு தெரியாம தான் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அந்த ஒரு கோவத்தை தீர்த்துக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கொடுக்காது வாங்கி தராதெல்லாம் சுனியாட்ட வந்து புடிங்கிட்டு அதை வந்து அவர் வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாம். அது நம்ம 9ஆவதா பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான்லேருந்து தான். நம்ம நோபிட்டாவோட ஃபர்ஸ்ட் லவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது யாருன்னா சுசுகா தான். கண்டிப்பாக சுசுகா தானே ஃபர்ஸ்ட் லவ். ஒய்ஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சுசுகா தான். பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானோட தங்கச்சியை நம்ம நோபிட்டா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதை மாற்றுறதுக்காக தான் நோபிட்டாவோட கிராண்ட்சன் வந்து மாற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். எஸ், அது அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. பட் சுசுகாவை தாண்டி நம்ம நோபிட்டாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான்சன் சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு கூட தான் ரொம்ப க்ளோஸ்டா அட்டாச்சா இருந்திருப்பாரு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிரஷ் ஒன்று போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லயே வளர்ந்துருந்தா டெஃபினட்டா நம்ம நோபிட்டா அண்ட் நான்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல போயிருப்பாங்க. ஏன்னா நோபிட்டாக்காக நான்சன் வந்து ரொம்பவே ஒரு டிஃபெண்டிவா இருந்து நோபிட்டாக்காக வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. நோபிட்டா மேலும் இவங்களுக்கு வந்து ஒரு பாசம் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கும். பட் ஜியான் சுனியா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நோபிட்டாவை பார்த்து பொண்ணு பின்னாடி சுத்திரிய பொண்ணு கூட இருக்கிய பொம்பளைன்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான்சன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவார். நான்சனோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து வெக்கேட் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நான்சனை நான் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட கொஞ்சம் சாரி கேட்கணும், ஆனால் நான் கேட்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஒரு எபிசோட டைம் ட்ராவல்லாம் பண்ணி அதுக்காக சாரி கேட்குற மாதிரிலாம் அது ஒரு தனி ட்ராக் போகும். பட் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் லவ் சுசுகா இல்லை, நான்சன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்ட்டூன் அண்ட் அனிமேல இருக்கக்கூடிய பல முக்கியமான டார்க் சீக்ரெட்ஸ் அண்ட் கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் என்னன்றதை இன்னைக்கு இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். தொடர்ந்து இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ, இதே மாதிரி பார்ட் 3 வீடியோ மேக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோவும் போட்டுடலாம். தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.